வெல்கம் யூவர்ஸ். இப்போ நான் சொல்ல போகிற ஒரு இன்சிடெண்ட் என்னோடய அண்ணாவுக்கு நடந்தது. என்னோடய அண்ணாவுக்கு பேய் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை. நாங்கள் பேய் படம் பார்த்து பயந்தாலும் அவர் எங்களை பார்த்து ரொம்பவே கிண்டல் பண்ணி சிரிப்பார். ஒரு முறை திருவிழாவுக்கு எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் ஊருக்கு போனோம். எங்கள் ஊரில் எங்கள் வீடு மட்டும் தனியாக ஊருக்குள்ளே இருக்கும். அன்றைக்கி நைட் ஊர் எல்லையில் திருவிழாவை பார்க்குறதுக்காக நானும் என் ஃபேமிலியில் இருக்க எல்லோரும் போயிட்டோம். எங்கள் அண்ணாவுக்கு அன்றைக்கி உடம்பு சரியில்லை. அதனால் அவர் எங்கள் எல்லாரையும் அனுப்பிட்டு வீட்டில் தனியாக இருந்தார். அவர் எப்போவுமே ஊருக்கு போனால் வீட்டு மொட்டை மாடியில் தான் படுத்து தூங்குவார். அன்றைக்கி அதே மாதிரி படுத்து தூங்குறாரு. நைட் 1 மணி இருக்கும். அவருக்கு தூக்கமே வரலை. அதனால் மொட்டை மாடியிலேயே ஒரு சின்ன வாக் போகலாம்னு மொட்டை மாடியை சுற்றி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது காற்று எதுவும் அடிக்கலை. தூரத்தில் ஒரு மரத்தில் ஒரு கிளை மட்டும் தனியாக ஆடுது. அப்போ நைட்டுன்றதால எங்கள் அண்ணாவுக்கு சரியாக தெரியல. அவர் அந்த கிளையை உறுத்து கவனிக்கிறாரு. ஒரு சின்ன உருவம் அந்த மரத்தோட ஒரு கிளையை பிடிச்சி தொங்கிட்டு விளையாடிட்டு இருக்கு. இவர் அதை பெருசாக நினைக்கல. எல்லாம் இவரோட மன பிரம்மன்னு நினச்சிட்டு தூங்க போயிடுறாரு. இவர் பிளாங்கெட் போத்திட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இவர் படுத்துட்டு இருக்க இடத்த சுற்றி யாரும் ஓடுற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆயிருக்கு. இவர் அவரோட பிளாங்கெட்டை லைட்டாக விலக்கி பார்க்குறாரு. அந்த மரத்தோட கிளையை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்த அந்த உருவம் இவரை சுற்றி சுற்றி வருது. அது ஒரு குட்டிச்சாத்தான். அதை பார்த்ததுமே என்னோட அண்ணாவுக்கு ரொம்பவே பயம். அவர் அப்படியே அசையாமல் பிளாங்கெட்குள்ளேயே படுத்துட்டு இருந்திருக்காரு. அந்த குட்டிச்சாத்தான் கொஞ்ச நேரம் அவரை சுற்றி வந்துட்டு அப்புறம் போயிடுது. குட்டிச்சாத்தான் பிளாக் மேஜிக்கு அதிகம் யூஸ் பண்ணப்படுது. குட்டிச்சாத்தான் ரொம்பவே குறும்புத்தனமாக இருக்குமாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரை பயத்தை ஏற்படுத்தி பார்க்குமாம். கேரளாவில் குட்டிச்சாத்தானுக்குன்னு கோவில் இருக்குது. கிராமங்களில் மாடுகள் கூட்டமாக மேய்ச்சலுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது எதனா ஒரு மாடு மட்டும் துள்ளிக்கிட்டு யாரோ அது மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி தலையை அசைச்சிட்டு வருமாம். அந்த மாடு மேலே தான் குட்டிச்சாத்தான் உட்காந்துட்டு இருக்கும்னு சொல்லப்படுது. தேவாங்கு கண்ணுக்கு மட்டும்தான் குட்டிச்சாத்தான்கள் தெரியுமாம். அதனால் இந்த மாந்திரிகவாதிகள் தேவாங்கு கண்ணில் இருந்து வர அழுக்க வச்சு ஒரு மையை தயாரிப்பாங்களாம். அந்த மாடுகள் மாலை நேரத்தில் வீட்டுக்கு திரும்ப வரும்போது அந்த மையை மாந்திரிகர் கண்ணில் தடவிட்டு பார்ப்பாங்களாம். அப்போ அவங்க கண்ணுக்கு அந்த குட்டிச்சாத்தான் தெரியுமாம். குட்டிச்சாத்தானுக்கு பிடிச்ச உணவான அவல், பொரிக்கடலை, வெல்லம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அந்த மாடு வரும்போது போட்டுருவாங்களாம். அப்போ குட்டிச்சாத்தான் அந்த அவல் பொரி எல்லாத்தையும் சாப்பிட அந்த மாட்டை விட்டு இறங்கிடுமாம். அந்த குட்டிச்சாத்தான் அவல் பொரி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த மாந்திரிகர் குட்டிச்சாத்தான் வசிய மந்திரத்தை சொல்ல ஆரம்பிப்பாராம். அந்த குட்டிச்சாத்தானும் அந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு அந்த மாந்திரிகருக்கு அடிமையாக ஆகிடுமாம். அதுக்கப்புறம் அந்த மாந்திரிகர் அந்த குட்டிச்சாத்தானை ஏவல் விடுவதற்கு யூஸ் பண்ணுவாங்களாம். ரீசெண்டாக நைட் 1 மணிக்கு என்னோட நெய்பர்ஸ் பயங்கரமாக கத்துனாங்க. நாங்கள் என்ன ஆச்சுன்னு எழுந்து போய் வெளியே பார்த்தோம். அங்கே வீட்டில் அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சின்னு 4 பேர். அந்த அம்மா பயங்கரமாக கத்திட்டு ஆடிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணன் அவங்க அம்மா தலையில் பைபிளை வச்சு நீ யாருன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா நான் தான் குட்டிச்சாத்தான், என்னை ஏவல் விட்டுருக்காங்க, நான் ஒரு உயிரை எடுத்துட்டு தான் போவேன்னு சொல்லுது. அவங்க மறுநாளே மாந்திரிகரை கூட்டிட்டு வந்து அதை சரி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்சிடென்ட்டும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற வரைக்கும் நம்ப மாட்டோம். என்னோட அண்ணன் மாதிரி இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது யோசிக்காம நீங்க இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் ஆகும்.